பரிசுத்த பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக இந்த இறை வார்த்தைக்காக நன்றி செலுத்துக்கணும். நாமத்தை மைப்படுத்தும் இந்த ஆண்டவனை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 நாளாகமம் 26:19. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். இங்கே சொல்லுகிறாரு அலங்காரம். அலங்கார எத்தனையோ அலங்காரங்கள், சிகை அலங்காரம், நகை அலங்காரம், உடை அலங்காரம். இதில் ஒரு பெஸ்டான அலங்காரம் பரிசுத்தம் தான். உலகத்தில் ஒரு வெற்றியின் அலங்காரம் பரிசுத்தம். அப்போ ஆண்டவராக இயேசுவை தொழுது கொள்ளணும்னா ஒரு மணவாட்டி மணவாளனோடு இணைக்கப்படுவதற்கு அந்த மணவாட்டி அலங்கரித்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் ஒரு முகாந்தரம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. அகாஸ்வ ராஜாவுக்கு எஸ்தரை மணவாட்டியை ஆயத்தப்படுத்தும் போது ஏகாயவசம் ஒப்படைக்கப்பட்டு ஸ்திரீகளுக்கு சுத்திகரிக்கிற முறைமையின்படியெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு அவள் குறித்த நாள் அழைக்கப்பட்ட போது, அவன் ராஜாவுக்கு முன்னாடி அழைக்கப்படும் போது எல்லாருடைய கண்களில் அவருக்கு தயை கிடைச்சது. ராஜா பொற்கிரீடத்தை சூட்டினார். அதே போல தான் பரிசுத்தை கொண்டு நம்ம அலங்கரிக்கணும்னா அந்த அலங்கரிப்போடு கர்த்தரை நாமத்தை தொழுது கொள்ளும் போது தான் அந்த தொழுகையில கர்த்தர் மகிமைப்படுவார். அந்த தொழுது கொள்ளும் போது அப்படிப்பட்ட தொழுது கொள்ளுதல் தான் ரட்சிப்பு உண்டாகும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனா ரட்சிக்கப்படுறேன்னு என்ன அர்த்தம்? அந்த நாமத்துக்குரிய மகிமைனா பரிசுத்தம் உள்ள நாமத்துக்குரிய மகிமைங்கிறது பரிசுத்தத்தை கொண்டு அவரை தொழுது கொள்ளணும், அந்த மகிமையை செலுத்தணும். அப்போதான் ரட்சிப்பு உண்டாகும். இந்த செய்தி கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தொழுது கொள்ளுதெல்லாம் அந்த பரிசுத்தத்தில் அலங்கரித்து கொள்ளுங்க. அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதனைக்குள்ள பிரவேசிங்க. அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி அந்த ஆராதனை செய்யுங்க. இந்த ஆராதனையில் கர்த்தர் பிரியப்படுவார். தானியேலுடைய ஆராதனை பரிசுத்தத்தில் இருந்தது. அந்த அலங்காரத்தோடு கர்த்தருக்கு முன்னாடி போனாங்க. அவங்களுக்கு தரிசனங்கள் கிடைத்தது, சொப்பனங்கள் கிடைத்தது, அதுக்குரிய அர்த்தங்கள் சொல்ல கிடைச்சது. அந்த பரிசுத்த அலங்காரத்தினுடைய தொழுகை சிங்கத்தின் வாயை கட்டிச்சு, அக்கினியின் வல்லமை அழிச்சது. இதுதான் அந்த ஆராதனையுடைய மகிமை. இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நீ செய்யும் போதுதான் சிங்க கெபியா இருந்தாலும் அக்கினி சூளையா இருந்தாலும் நம்ம கண்டு பயப்படும். இவங்க போய் நின்னாலே அந்த சிங்க கெபியில் இருக்க சிங்கங்கள்லாம் அமைதியா இருக்குது. 7 மடங்கா எரியிற அக்கினி கூட அந்த வல்லமை இழந்து நடக்குது. காரணம், இவங்க எல்லாரும் கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி பரிசுத்தத்தோடு ஆராதிக்கிறவங்க. இப்படிப்பட்ட ஆராதனை நம் வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் எத்தனை அக்கினி அஸ்தரங்க முன்னே நிற்க முடியுமா? எல்லாம் முறியடிச்சு சாம்பலா போயிடும். எத்தனை சிங்கங்கள் கெச்சித்தாலும் வாயை கட்டி போடுவார் ஆண்டவர். இப்படிப்பட்ட அலங்காரம் இன்றைக்கு தேவை என்பது கர்த்தர் உங்களோட இடைப்படுகிறார். பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது பாருங்களேன். உங்களை கட்சிக்கிற சிங்கங்கள் அந்த வாயெல்லாம் கட்டிடும். உங்களுக்கு இனிமேல் சோதனை அக்கினிலாம் அவிஞ்சு போயிடும், அமைஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். கர்த்தரே தெய்வம் என்பது உங்க மூலமா ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த செய்தியின் மூலமாய் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுவீர்கள். ஆனால் எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் சொல்லுங்க. இந்த அக்கினி சோலைக்கு தப்பு வைக்க வல்லவர் சொல்லுங்க. தானியேலை சொன்ன இடைவிடாமல் நாங்கள் ஆராதிக்கிறவங்க எங்கள் தேவன் சிங்க கெபிக்கு தப்பு வைப்பார் சொல்லுங்க. சொல்லிட்டு ஆராதனை செய்யுங்க. கர்த்தருடைய நாளை முக்கியப்படுத்துங்க. எவ்வளோ சிங்கங்கள் கட்சித்தாலும், எத்தனை சோதனை அக்கினி வந்தாலும்
கர்த்தருடைய நாளை கனம் பண்ணுங்க, கர்த்தரை ஆராதனை செய்யுங்க, கர்த்தருடைய நாளை குற்றப்படுத்த இடம் கொடுக்காதீங்க. ஒரு மகிமையினால நினைங்க, அந்த மகிமையாக நினைங்க. யாக்கோபுக்குரிய சுதந்திரத்தினாலே கர்த்தர் உங்களை போஷிப்பார். இயேசு கிறிஸ்துவோடு ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமென்.